ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு அஜித்தோட எந்த படம் ரிலீஸ் ஆக போகுது? விடாமுயற்சியா இல்ல குட் பேட் அக்லியா? தளபதி 69 படத்துல சர்க்கார் பட வில்லி நடிகை நடிக்க போறாங்களா? ரொம்ப வருஷம் கழிச்சு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்ல சிவகார்த்திகேயன் நடிக்க போறாரா? இந்த மாதிரி பரபரப்பான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் தாங்க நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். எந்த நேரத்துல அஜித் படத்துக்கு விடாமுயற்சின்னு பேர் வச்சாங்கன்னு தெரியல. படம் எப்போ ரிலீஸ் ஆகணும்னு தெரியாம முட்டி மோதிட்டு இருக்கு. விடாமுயற்சியை எப்படியாவது 2025 பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணணும்னு லைக்கா எவ்வளவு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா லைக்காவால பொங்கலுக்கு படத்தை கொண்டு வர முடியல. அதனால குட் பேட் அக்லி டீம் பிளான் பண்ண மாதிரி 2025 பொங்கலுக்கு அவங்களோட படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. தல அஜித்தோட குட் பேட் அக்லி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. சர்க்கார் படத்துல வில்லியா வந்து ஒரு கலக்குன வரலட்சுமி சரத்குமார் வினோத் டைரக்ஷன்ல தளபதி இப்ப நடிச்சிட்டு இருக்கிற T69 படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல பிளே பண்ண போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா 20 வருஷங்கள் கழிச்சு நடிகர் சூர்யாவும் நடிகை த்ரிஷாவும் ஒன்னா சேர்ந்து நடிக்க போறாங்க. ஆர்ஜே பாலாஜி சூர்யாவோட 45வது படத்தை டைரக்ட் பண்ண போறது உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சூர்யா 45ல தான் த்ரிஷா ஜாயின் பண்ணி இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்ல சூர்யா 45 ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு இசை புயல் AR ரகுமான் மியூசிக் கம்போஸ் பண்ண போறாரு. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இந்த வருஷத்தை டைவர்ஸ் வருஷம்னு சொல்லலாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப வருஷம் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்த பல சினிமா பிரபலங்கள் இந்த வருஷம் டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சிருக்கிறாங்க. இந்த டைவர்ஸ் லிஸ்ட்ல கடைசியா ஜாயின் பண்ணி இருக்கிறது யாருன்னு கேட்டா கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கும். மியூசிக் டைரக்டர் AR ரகுமான் 29 வருஷமா சேர்ந்து வாழ்ந்த அவருடைய மனைவி சாய்ரா பானுவை பிரிய போறதா வந்திருக்கிற தகவல் பலருக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பொங்கல் ரேஸ்ல அஜித்தோட ஆக்டர் அருண் விஜய் மோத போறாரு. அது என்னன்னா, டைரக்டர் பாலா டைரக்ஷன்ல ஆக்டர் அருண் விஜய் இப்ப நடிச்சிட்டு இருக்கிற படம் வணங்கான் படத்தை 2025 பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போறதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே ஹாட் டாபிக்னா அது நம்ம சிவகார்த்திகேயன் தாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அமரன் 300 crores கலெக்ஷன் தாண்டி சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அதனால SK அடுத்து நடிக்க போற படங்கள் மீது எல்லாருடைய கவனமும் இருக்கு. AR முருகதாஸ் டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் இப்ப நடிச்சிட்டு இருக்கிற SK23 படத்துக்கு அடுத்து சிவகார்த்திகேயனோட 24வது படத்தை சிவி சக்கரவர்த்தியும் அவருடைய 25வது படத்தை சூரரை போற்று டைரக்டர் சுதா கொங்கராவும் டைரக்ட் பண்ண போறாங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் கூட ஜெயம் ரவியும் ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்க போறதா பரபரப்பான ஒரு தகவல் வந்திருக்கு. அநேகமா இந்த படத்துல ஜெயம் ரவி வில்லனா நடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கிறதா ஒரு சிலர் சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் SK25 படத்துல ஜெயம் ரவி எந்த மாதிரியான கேரக்டர்ல வர போறாருன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வருஷங்கள் கழிச்சு சிவகார்த்திகேயன் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்ல நடிக்க போறாரு. அண்ட் விடாமுயற்சி படத்துக்கு பதிலா குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆக போகுது. இதை பத்தி உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.